1 கிலோ சிக்கன் எடுத்துன்னு வந்திருக்கோம். அதை வச்சு இப்போ பிரியாணி தான் செய்ய போகிறோம் நாங்கள். அதுக்கு வந்து தயிர் ஒரு 2-3 ஸ்பூனு, வெறும் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதுமாரி கலந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நான் நல்லா ஊறிடுச்சு. 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி சேர்த்து தான் இப்போ பிரியாணி செய்ய போகிறேன் நான். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பிரியாணி இலை ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கொஞ்சம், அன்னாச்சி பூ 1, லவங்கம் ஒரு 3, 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் அரை கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அரை எலுமிச்சம்பழம், கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் 4 பெரிய வெங்காயம் வந்து அரிஞ்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6 போல் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி வந்து அடுப்பில் தான் செய்ய போகிறேன். நான் தம் போட்டு செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாம். முதல்ல இந்த டபரா வச்சு பிரியாணி செஞ்சிடலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கலாம். 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாலாம் நல்லா சிவந்து வந்துடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. புதினாவை சேர்த்து வதக்கலாம். கொத்தமல்லியை சேர்த்து வதக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம வெறும் மிளகாய்த்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரம் பத்தலைன்னா அப்புறம் பார்த்துன்னு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா பவுட்ரு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துறேன். நான் இந்த தயிரும் சேர்த்துக்கலாம். கூட சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். உப்பு பாருங்கள். மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கனை சேர்த்துடலாம். அதில் கறியில் ஒரு கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்து நான் ஊற வச்சுருந்தேன். அதனால் 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறிக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துடலாம். நம்ம இந்த அளவு சேர்க்குறேன். பார்த்துங்கன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். கம்மியாக இருந்தால் சேர்த்து நல்லா எண்ணெயில் நல்லா கறிலாம் சிக்கன்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வரட்டும் எண்ணெயிலே. அப்பப்போ திருப்பிட்டுங்க கொஞ்சம்.
இப்போ வந்து நான் 4 டம்ளர் அரிசி 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 4 டம்ளர் வந்து 1 கிலோ அளவு அரிசி வந்து ஊற வச்சு அரிசி கழுவி நல்லா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாப்பாட்டு அரிசியில் தான் செய்யப்படுறேன் நான், எங்கள் வீட்டு அரிசி. அதை வந்து சேர்த்துடலாம் இப்போ சிக்கனில். சிக்கனில் சேர்த்து 2 திருப்பி விட்டுக்கலாம். இதில் அரிசி வந்து இந்த டம்ளரில் 4 டம்ளர் அரிசி, அதனால் நான் 8 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், சூடு பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் இப்போ சேர்க்க போகிறேன். இந்த அளவு தண்ணி வச்சா கரெக்டாக வெந்து வந்துடும். லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் பிழிஞ்சால் வந்து சாதம் வந்து உடையாமல் வரும், அதனால தான் லெமன் சேர்த்து. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். லெமனும் நெய்யும் சேர்த்து ஒரு முறை திருப்பி விட்டுடலாம். இப்போ வந்து உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டுடலாம். நம்ம காரெல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சேர்த்துடலாம். அதை கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது, இந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா திருப்பிட்டு அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மூடி போட்டு கொஞ்சம் வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் டம் போட்டுக்கலாம். ரொம்ப தீ இருக்கக்கூடாது, அதிகமாக தீ இருந்தால் வந்து அடி பிடிச்சிக்கும். சிறுந்தீயில் தான் வெந்து வரணும் அரிசி, அதனால் கம்மியாக தீ வச்சு வெந்து வரட்டும். கட்டை எடுத்துட்டேன் ஒன்று, ஒரு முறை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க தண்ணி வந்து இந்த அளவு வந்திருக்கு. ஒரு முறை திருப்பி விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும், மூடி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு, 3/4 வேக்காடு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம், அதிலே வெந்துடும் அரிசி கறி எல்லாமே. பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நெருப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம நெருப்பு வந்து தட்டுல வாரி போட்டு தம் போட்டுட்டோம்னா சரியாக வெந்து வந்துடும். அவ்வளோதான், நெருப்பு போட்டாச்சு. இதில் அப்படியே கொஞ்சமாக நெருப்பு போட்டு அந்த அனல்லே இருக்கட்டும் ஒரு 10 நிமிஷம். தம் போட்டோம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு மாதிரி பிரியாணி இறக்கலாம் அடுப்பில் இருந்து. பிரியாணிக்கு தம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பிரியாணி இறக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி அடுப்பில் இருந்து இறக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? பிரியாணியை திருப்பிக்கலாம். சூப்பராக பலன்னு வந்திருக்கு பிரியாணி. தயிர் பச்சடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வச்சுக்கலாம். சாரமாக சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், சாப்பாட்டு அரிசியில் சூப்பராக பலன்னு வந்துருக்குது. பாருங்கள் நல்லா வெந்துருக்குது. கறியெலாம் நல்லா தான் வெந்துருக்குது. கறியெலாம் சூப்பராக வெந்துட்டு இருக்குது. லெக் பீஸ் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
நம்ம போட்ட மசாலாவுக்கும் இந்த தண்ணி ஊற்றுந்து கூட பாருங்கள் கரெக்டாக இழுத்து சாப்பாட்டு அரிசி வீட்டு அரிசின்றதுனால கரெக்டாக ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி தான் வச்சேன் நான். கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வந்துருக்குது பிரியாணி. அடுப்பில் செஞ்சாவே தனி டேஸ்ட்டு தான். சூப்பர் பிரியாணி. காரசாரமாக சூப்பராக இருக்குது. காரம் கம்மியாகவும் இல்லை கூடுதலாகவும் இல்லை, சூப்பராக இருக்குது ரொம்ப. இதே போல் பிரியாணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.